ஹாய் ஹலோ வணக்கம். வெல்கம் பேக் டு தமிழ் சேனல். ஆக்சுவலாக பார்த்தீங்க அப்படின்னா கங்கை அமரனோட மகனும் வெங்கட் பிரபுவோட தம்பியுமான நம்ம பிரேம்ஜி இருக்கார் இல்லையா, அவருக்கு ஜூன் 9ஆம் தேதி திருத்தணி முருகன் கோவிலில் எளிமையான முறையில் மேரேஜ் நடந்து முடிஞ்சிருச்சு. அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா சென்னையில் ரிசப்ஷன் நடந்துச்சு. அதில் ஏகப்பட்ட பிரபலங்கள் என்ன அப்படின்னா கலந்துக்கிட்டாங்க. ஆனால் இவங்களோட க்ளோஸ் ரிலேட்டிவான இளையராஜா ஏன் கலந்துக்கலை அப்படின்றது தான் ஒரு ட்ரெண்டிங்கான டாப்பிக்காக இப்போ வரைக்கும் சோசியல் மீடியாவில் போய்கிட்டு இருக்கு. அதுக்கான ரீசன் கிட்டத்தட்ட சிலர் அதை பத்திரிகையாளர்கள் பதிவு பண்ணியிருக்காங்க. அது என்ன அப்படின்றத இந்த வீடியோவில் நம்ம பார்ப்போம். ஆக்சுவலாக பிரேம்ஜி பார்த்தீங்க அப்படின்னா யுவன் சங்கர் ராஜா, அதாவது இளையராஜாவோட பையன் இருக்கார் இல்லையா, அவர்கிட்ட தான் உதவி இசையமைப்பாளராக சேர்ந்தார். அதுக்கப்புறம் தான் அவரோட இசை பயணம் தொடங்குச்சு அப்படின்னே சொல்லலாம். இளையராஜாவுக்கும் கங்கை அமரனுக்கும் ஏற்கனவே பிரச்சனை இருந்தனால தான் அவர் பார்த்தீங்க அப்படின்னா இளையராஜா இவரோட ஃபங்க்ஷனில் கலந்துக்கல, அதாவது கங்கை அமரனோட மகனோட ஃபங்க்ஷனில் கலந்துக்கலை அப்படின்ற மாதிரியான ஒரு பேச்சு போகுது. என்ன சண்டை அவங்களுக்குள்ள அப்படின்னு பார்க்கும்போது ஆல்ரெடி பார்த்தீங்க அப்படின்னா கங்கை அமரன் நக்கீரனில் ஒரு சீரியல் எழுதும் போதே என்ன சொல்லியிருந்தார் அப்படின்னா நானும் இளையராஜாவும் பல பாடகர்களோட மெட்டுக்களை திருடி இருக்கோம் அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தாரு. ஸோ இளையராஜா பார்த்தீங்க அப்படின்னா தன்னோட இசையமைப்பில் வெளியான பாடல்களை பொதுவெளியில் பாடும்போது தனக்கு ஒரு குறிப்பிட்ட அமௌண்ட்டை கொடுக்கணும் அப்படின்ற மாதிரி கேட்டிருக்காரு. நம்மளே பல பாடகர்கள்ட்ட இருந்து திருடி இருக்கோம், நீ இந்த மாதிரி அமௌண்ட் கேட்குறியே, இதில் என்ன நியாயம் இருக்குது, இந்த மாதிரி சொத்து சேர்த்து நீ என்ன பண்ண போகிற அப்படின்ற மாதிரி அந்த பிரச்சனை வரும்போது ரொம்பவே என்ன அப்படின்னா நம்ம கங்கை அமரன் கொந்தளிச்சு பேசியிருப்பாரு. அதில் கோவமானவர் தான். அதாவது இளையராஜா ஒரு சாதாரண பிரச்சனை அப்படின்னாலே ஒரு மண்டலம் பேசாமல் இருப்பாராம். ஸோ இந்த மாதிரி இவ்வளோ பெரிய ஒரு இஷ்யூ நடந்ததுக்கப்புறம் எப்படி இளையராஜா பேசுவார் அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தாங்க. அது மட்டும் இல்லாமல் ரெண்டு பேருக்கும் இடையில இந்த மாதிரி முட்டலும் மோதலும் இருக்கும்போது நம்ம இளையராஜாவோட மகள் பவதாரணி இறந்து போனாங்க இல்லையா, அப்போ பார்த்தீங்க அப்படின்னா வெங்கட் பிரபு, பிரேம்ஜி எல்லாருமே அவங்க இறந்ததுக்கு அந்த சம்பவத்துக்கு போனப்ப நம்ம கங்கை அமரன் மட்டும் தனக்கு உடம்பு சரியில்லை அப்படின்னு சொல்லிட்டு வீட்டிலே இருந்துக்கிட்டு அவர் போவே இல்லை. ஸோ இதனாலையும் இன்னும் கொஞ்சம் இளையராஜா என்ன அப்படின்னா கோவமாயிருக்காரு அப்படின்னு தான் சொல்லலாம். ஸோ அதனால பார்த்தீங்க அப்படின்னா அன்னைக்கு நடந்த எல்லா திருமணத்தையும் அட்டன் பண்ண இளையராஜா பிரேம்ஜி திருமணத்தை மட்டும் அட்டன் பண்ணல. ஸோ என்ன அப்படின்னா இளையராஜா அட்டன் பண்ணலைன்னா கூட பரவாயில்ல, யுவன் சங்கர் ராஜா அட்டன் பண்ணியிருக்கலாம்ல அப்படின்ற மாதிரி நிறைய பேர் பேசுகிறாங்க. என்னதான் இருந்தாலும் தன்னோட தங்கச்சியோட அந்த இறுதி சடங்குக்கு வராத எப்படி கங்கை அமரன் வீட்டுக்கு அவர் போவார் அப்படின்றதும் இன்னொரு பக்கம் பேசப்படுது. ஸோ என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த ஒரு ரீசன்னால தான் அவர் இளையராஜா கங்கை அமரனோட, அதாவது பிரேம்ஜியோட திருமணத்தில் கலந்துக்கலை அப்படின்ற மாதிரியான ஒரு டாக் போகுது. இது எந்த அளவுக்கு உண்மை அப்படின்றது தெரில. இதுக்கு மேலே இன்னும் அவங்களுக்குள்ள பிரச்சனை இருக்கா அப்படின்றது தெரில. இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படின்னு மறக்காமல் நம்ம சேனலுக்கு உள்ள பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். அப்படி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஓகே பாய். உங்களிடம் இந்த வீடியோ பெறுவது உங்களுக்கு நாகராஜ்.